ஒரு இரவுகள் அதோட கதையோட தொடர்கதை தான் இது. தன்னோட சகோதரர்கள் எப்படி நாய்களாக மாற்றப்பட்டாங்க அப்படிங்கிறத பூதத்திட்ட எடுத்து சொல்றாரு ரெண்டாவது பெரியவர். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு கிராமத்துல நாங்க 3 பேருமே சந்தோஷமா தான் இருந்தோம். எங்களோட தந்தை எங்களை அன்பாவும் அரவணைப்பாடும் வளர்த்தாரு. நான் என்னோட தந்தையோட தொழிலை நுணுக்கங்களோட கத்துக்கிட்டேன். ஆனா என்னோட சகோதரர்கள் ரொம்ப சோம்பேறியா இருந்ததுனால இதை நினைச்சு அவர் கவலைப்பட்டு படுத்த படுக்கையாவே போயிட்டாரு. அவரோட ஆஸ்தியா 3000 பொற்காசுகள் வச்சிருந்தாரு. அந்த 3000 பொற்காசுகளும் அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஊர் பெரியவர்களை வச்சு நாங்க அந்த 3000 காசுகளையும் பிரிச்சு எடுத்துக்கிட்டோம். அதுல 1000 பொற்காசுகளை வச்சு நான் ஒரு மளிகை கடையை ஆரம்பிச்சேன். அந்த மளிகை கடையை என் தந்தை கிட்ட கத்துக்கிட்ட நுணுக்கங்களை வச்சு நான் பெரிய ஆளுல வளர்ந்துட்டு வந்தேன். அப்போ என்னோட சகோதரர்கள் வேண்டாத ஒரு தொடர்புகள், வேண்டாத ஒரு நடவடிக்கைகளை போனதுனால அவங்க வெளிநாடுகளுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நான் 1000 பொற்காசுகளை வச்சு என்னோட தொழில் வளர்ச்சியை அதிகப்படுத்தினேன். அதை 20,000 பொற்காசுகளா மாத்தினேன். என்னோட தினசரி வியாபாரமே 20,000 பொற்காசுகளாக வர்ற அளவுக்கு நான் மாத்திக்கிட்டேன். இந்த சமயத்துலதான் ஒரு நாள் என்னோட கடை வியாபாரத்தை செய்துகிட்டு இருக்கப்போ யாரோ 2 பேரு தாடியும் மீசையுமா பிச்சைக்கார கோலத்துல என் கடைக்கு வந்தாங்க. என்னை பார்த்த மாத்திரத்திலேயே அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. இது யாருன்னு நினைச்சுக்கிட்டு யாருப்பா நீங்கன்னு கேட்டோன்னு இன்னும் ஓன அழ ஆரம்பிக்கிறாங்க. யாருப்பான்னு கேட்டப்பா, அன்பு தம்பி, எங்களையும் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க 2 பேருமே என்னோட சகோதரர்கள் அப்படின்னு. வெளிநாடுக்கு சென்ற சமயத்துல தங்களோட பொருளை எல்லாம் இழந்துட்டோம் அப்படின்னு தன்னோட கதையெல்லாம் சொல்லி 2 பேருமே அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வருத்தமா போயிருச்சு. உடனே நான் சம்பாதிச்சு வச்சிருந்த பணத்துல இருந்து ஆளுக்கு 1000 பொற்காசுகளை கொடுக்க ஆரம்பிச்சேன். இதை வச்சு எப்படியாவது தொழிலை வச்சு டெவலப்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு என்னோட சகோதரர்கள் அங்க போயிட்டாங்க. நான் கொடுத்த 1000 பொற்காசுகளை வச்சு 2 பேருமே தனித்தனியா கடைய ஆரம்பிச்சு நல்லபடியா வந்தாங்க. இனியாவது நல்ல புத்திய கடவுள் கொடுத்தாரே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நான் தினமும் சாமி கும்பிட ஆரம்பிச்சேன். இப்படி கொஞ்ச நாள் போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ஒரு நாள் மீண்டும் என்கிட்ட வந்தாங்க. வந்தோடனே வியாபாரத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இந்த முறை நம்ம 3 பேருமே வெளிநாடுகளுக்கு போவோம். வெளிநாட்டுல போய் வியாபாரம் பண்ணுவோம். நல்ல முறையா வியாபாரம் வரும், நல்ல லாபமும் கொடுக்கும் அப்படின்னு என்னோட சகோதரர்கள் சொன்னாங்க. இதை கேட்டு நானும் அவங்க கூட வியாபாரத்துக்கு போனேன். அங்க போய் வெளிநாடுகள்ல எல்லா வியாபாரமும் பண்ண ஆரம்பிச்சேன். அங்க நல்ல லாபமும் வந்துச்சு. பல மாசங்கள் போச்சு. நாங்க மீண்டும் தாய்நாட்டுக்கு திரும்பி போலான்னு தீர்மானிச்சோம். அது பொருட்டு கடற்கரைக்கு வந்தோம். அங்க ஒரு கந்தல் உடைய உடுத்திட்டு ஒரு பெண்ணை அங்க பார்த்தேன். அது ஒரு பிச்சைக்காரி போல தோற்றம் இருந்துச்சு. அந்த பெண் என்னிடம் பேச ஆரம்பிச்சது. ஐயா, நீங்க என்ன தயவு கொண்டு ஆதரிக்கணும். நான் எக்காலமும் உங்களுக்கு நன்றி உடையலா இருப்பேன். அதோட உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவிகளை நான் செய்வேன் அப்படின்னு அந்த பெண் பேச ஆரம்பிச்சா. உடனே அந்த பெண் பேசுனதை கேட்ட உடனே இந்த பெண் எந்த ஒரு இது எதிர்பார்க்காம பேசுற பெண் தான் அப்படிங்கிறத அந்த பெண்ணோட முகத்தை பார்த்தோன்னே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே நான் இப்படி சொல்ல ஆரம்பிச்சேன். நீ என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கலாம், நான் கண்டிப்பா உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவள் என்னிடம் இப்படி சொல்ல ஆரம்பிச்சா. அன்பரே, அப்படின்னா தாங்கள் என்னை மனைவியா ஏத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சா. அப்படி என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படின்னா நான் தங்களுக்கு மனைவியா மட்டும் இல்லாம வேலைக்காரியாவும் இருப்பேன் அப்படின்னு பணிவோட கேட்க ஆரம்பிச்சான். அவளோட வார்த்தையில கேட்ட நானும் அவளை ஏத்துக்கிட்டு தீர்மானிச்சேன். அதோட அவளுக்கு நல்ல உடைகளையும் வாங்கி கொடுத்தேன், வயிறார உணவும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவளை கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். இது எதுவுமே என்னோட சகோதரர்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எங்க எனக்கு வாரிசு உருவாயிடுமோ அப்படின்னு அவங்க பயந்தாங்க. அவங்களுக்கு எப்போதுமே நான் வச்சிருந்த செல்வத்து மீதுதான் ஒரு கண்ணாவே இருந்துச்சு. ஆனா நானும் என்னோட சகோதரர்கள் மீது ரொம்ப நம்பிக்கையும் வச்சிருந்தேன். அதோட கப்பல் பயணத்தின் போது என்னோட மனைவியும் நல்ல முறையில கவனிச்சுட்டு வந்தேன். இரவு பகலா அவளுடைய நான் இருந்தேன். இதனாலேயே என் மீது அவங்க ஆத்திரம் கொண்டாங்க. சகோதரர்கள் ஒரு கட்டத்துல என்னை கொல்லவே தீர்மானிச்சிட்டாங்க. ஒரு நாள் நான் கப்பல்ல நானும் என்னோட மனைவியும் தூங்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நள்ளிரவு வேலை கப்பல் மெல்ல கடல்ல நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. என்னோட சகோதரர்கள் 2 பேரும் சேர்ந்து நாங்க தூங்கிட்டு இருந்த என்னையும் என்னோட மனைவியும் வாயை பொத்தி
அடித்து தூக்கிட்டு போய் நடுக்கடல்ல வீசிட்டாங்க. நானும் என்னோட மனைவியும் கடலுக்கடியில போயிட்டு இருந்தோம். அந்த சமயத்துல நான் திகைச்சு பார்த்த ஒரு சம்பவம். அப்பதான் என்னோட மனைவியோட உண்மையான ரூபத்தை நான் பார்த்தேன். ஆமா, அதுதான் ஒரு பெண் பூதம் ரூபம். அப்படி பூதமா மாறிய என்னோட மனைவி பத்திரமா என்ன ஒரு தீவில கொண்டு போய் சேர்த்தா. அதுக்கப்புறம் எங்கே போனான்னு தெரியல. அடுத்து நான் காலையில விடிஞ்சது, நான் சாப்பிட உணவு பதார்த்தங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தா. நான் அதனை எல்லாத்தையுமே மகிழ்ச்சியோட சாப்பிட ஆரம்பிச்சேன். அதுக்கு நன்றியும் தெரிவிச்சேன். அதோட என்னோட மனைவிய அந்த பூத ரூபத்திலையும் நான் விரும்ப ஆரம்பிச்சேன். இது எல்லாம் அவ தெரிஞ்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வாக்களிக்கிறேன், நமக்கு இந்த துரோகத்தை செய்த உங்களோட சகோதரர்களை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு அவ கத்த ஆரம்பிக்கிறான். அப்ப கூட என்னோட சகோதரர்கள் மீது இருந்த என்னோட விருப்பத்தினால அவங்கள கொல்லக்கூடாதுன்னு அவர்கிட்ட ஒரு சத்தியத்தையும் நான் வாங்கிக்கிட்டேன். சகோதரோட உயிருக்கு எந்தவித ஆபத்தும் நேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் அந்த சத்தியத்தையும் நான் வாங்கிக்கிட்டேன். அவளும் அப்படியே சத்தியம் செய்தா. அதுக்கப்புறம் பெண் பூதமா மாறிய என்னோட மனைவி என்னை தன்னோட கையில ஏந்திக்கிட்டு வான்வெளியில பறந்து வந்தா. என்னோட வீட்டு மொட்டை மாடியில கொண்டு வந்து என்னை இறக்கி விட்டா. அதுக்கப்புறம் நான் எதையுமே நினைக்காம என்னோட வியாபாரத்துல கண்ணும் கருத்துமா இருந்தேன். ஒரு நாள் என்னோட வியாபாரத்தை முடிச்சுட்டு நான் வீடு திரும்புற சமயத்துல அங்க 2 நாய்ங்க இருந்துச்சு. அந்த நாய்களை கண்டோடனே இது யாரு அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஆனா அந்த நாய்களும் என்னை பார்த்தோன்னே பாசத்தோட என்னை சுத்தி சுத்தி வந்தது. அந்த சமயத்துலதான் என்னோட மனைவி என் முன்னாடி வந்து நின்னா. அவ என்னிடத்துல இந்த நாய்களா இருப்பது வேற யாரும் இல்ல, உங்களோட நயவஞ்சக சகோதரர்கள் தான். நான் எவ்வளவோ தடுத்தும் கூட என்னோட சகோதரியான ஒருத்தி எனது கதையை கேட்டு இந்த சகோதரர்களை இப்படி நாயா மாத்திட்டா. அதோட நான் தான் நாய்களா மாறிய உங்களோட சகோதரர்களை உங்க வீட்டு முன்னாடி வாசல்ல நான் கட்டி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டா. 15 ஆண்டுகள் கழிச்சு நானே உங்க சகோதரர்களுக்கு இருவரையுமே பழைய நிலைமைக்கு மாத்துறேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டா. இந்த நிகழ்ச்சி நடந்து 15 ஆண்டுகள் ஆக போகுது. என்னோட சகோதரர்களோட இந்த நிலை எனக்கு பார்க்க பரிதாபத்தை தான் தந்துச்சு. அதனாலதான் என்னோட மனைவியை தேடி இங்க வந்தேன். அதோட எங்கேயாவது தென்பட மாட்டாளா அப்படின்னு ஏங்கி நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் வழியில இந்த வணிகரோட சோக கதையை கேட்டேன். அப்படியே இங்க வந்து இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கதையை ஃபுல்லாத்தையும் 2வது பெரியவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுவரையும் அந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்த பூதம் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரியோட தண்டனையிலிருந்து மேலும் 3/1 பங்கை குறைச்சுக்கிறாரு. உடனே 3வது பெரியவரும் இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்பு பூதமே, என்னோட கதையை கேட்டாலும் சுவாரஸ்யமா தான் இருக்கும். ஒருவேளை அதுவும் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னா இந்த வணிகனோட முழுவதையும் மன்னிச்சு விட்டு அவனை தண்டிக்காம விட்டுறணும் அப்படின்னு அந்த பெரியவர் கேட்டுக்கிறாரு. உடனே அந்த பூதமும் 3வது பெரியவர்கிட்ட, நீ சொல்லு கதை நல்லா இருந்துச்சு, சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா வாக்களிக்கிறேன், இந்த வணிகனுக்கு நான் மன்னித்து விடுறேன், எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. உடனே 3வது பெரியவரும் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கதையை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் 3வது பெரியவர் என்ன மாதிரியான கதை சொல்ல போறாரு அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.